அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் கை வேலை அல்லாத நித்திய வீடை கர்த்தர் நமக்காக அவர் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலர் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். தேவனுடைய ஜனமே, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சரீரம், பவுல் இங்கே கூடாரம் என்று சொல்வது நம்முடைய சரீரத்தை குறிப்பிடுகிறார். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவ ஜனமே, நீங்கள் எல்லாரும் ஒரு கூடாரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த கூடாரம் என்ன தெரியுமா? உங்கள் சரீரம். உங்கள் சரீரம் ஒரு கூடாரத்தை போல் இருக்கிறது. அந்த கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய சரீரமானது இந்த பூமியிலே அது அழிந்து போனாலும் நம்முடைய சரீரமானது அது ஒரு கூடாரத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. ஆனால் பரலோகத்திலே அழிவில்லாத கைவேலை அல்லாத நித்திய வீடை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, நாம் வேதத்திலே பல்வேறு பகுதிகளிலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அநேக பரலோக ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் சொல்லியிருந்தார். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லியிருந்தார். அவர் சொன்னார் சீஷரிடத்திலே, நான் பரலோகத்திற்கு போகிறேன், நான் அங்கே உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன். தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்திலே சொல்கிறார், பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள், இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துரும்பாவது அழித்து போடுவதில்லை, திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதில்லை. அப்படி என்று சொன்னால் இந்த பூமிக்குரிய கூடாரம், இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை ஓமைகளாக சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை முதலாவதாக அவர் சொன்னது நாம் பார்க்கிறோம். பரலோகத்தின் காரியங்களை மிகவும் எளிமையாக ஓமைகளாக மெட்டஃபோராக அவர் பேசியிருக்கிறார். சில காரியங்களை இயேசு கிறிஸ்து நுணுக்கமாக அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மிகவும் பெரிய பெரிய காரியங்களை சின்ன ஒரு பூமியில் இருக்கிற ஒரு எடுத்துக்காட்டை கொண்டு, ஒரு கடுகு விதையை கொண்டு சில காரியங்களை வைத்து கர்த்தர் பரலோகத்தை குறித்து இந்த பூமியிலே அவர் பேசியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது மிகவும் தேவையா இருக்கிறது. எல்லா மனிதர்களும் இந்த பூமியிலே சில வருடங்கள் வாழ்கிறார்கள், சில 100 வருடங்கள், பலத்தின் மிகுதியால் 80 வருடம் 100 வருடம். ஆனால் மனிதனுடைய நித்தியமாய் வாழ்வதற்கென்று அவனுக்கு ஒரு ஸ்தலம் இருக்கிறது. மனிதன் ஒன்று தேவனோடு வாழ முடியும், அல்லது மனிதன் நித்திய ஆக்கினைக்குள்ளாக இருக்க முடியும். இந்த 2 இடத்திலே ஏதோ ஒரு இடத்திலே மனிதன் இருக்க முடியும். பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, பரலோக ராஜ்யத்திலே நமக்கென்று ஒரு நித்திய வீடு இருக்கிறதாம். ஹல்லேலூயா. 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 5:2, ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பரம வாசஸ்தலத்தை ஹல்லேலூயா தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையா இருக்கிறோமா? பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்வதற்கு நீங்களும் நானும் வாஞ்சையா இருக்கிறோமா? அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு பரம வாசஸ்தலத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். யார் ஒருவன் பரம வாசஸ்தலத்தை பெற்றுக்கொள்வான்? இந்த கூடாரத்திலே நாம் வாழும் பொழுது, இந்த சரீரத்திலே வாழும் பொழுது, தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறவனே பரம வாசஸ்தலத்தை அவன் சுதந்தரிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்துவிடும் என்று பவுல் சொல்லுகிறார். தேவனாலே கட்டப்பட்ட கைவேலை அல்லாத ஒரு வீடு நமக்கு இருக்கிறது.
ஒரு பழைய பாடல் இப்படியாக பக்தன் பாடுகிறார். அந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். அந்த பாடலை தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். பூமியின் கூடாரமென்றும் பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரமென்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவேன், கண்டடைந்து வாழ்ந்திடுவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். ஹல்லேலூயா. இந்த பாடலை பக்தன் பாடும் பொழுது அதிலே கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்காய் உண்டு என்று பாடுகிறார். தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை உண்டு என்று சொன்னால் நீங்களும் நானும் கைவேலை அல்லாத பரலோக ராஜ்யத்திலே நமக்காக நம்முடைய கர்த்தர், நம்முடைய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவன் ஆயத்தம் செய்து வைத்திருப்பதை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது இருதயத்தில் தோன்றும் இல்லை. உங்களுக்காக கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அதற்காக நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களா? ஒரு பரிசுத்தவான் ஒரு நாள் பரலோகத்திற்கு அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனத்திலே ஒரு வீடானது கட்டப்பட்டு பாதியிலே நின்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தரிசனத்தை பார்த்து அவர் மிகவும் கலக்கம் அடைந்தார். அப்பொழுது அவர் அந்த தரிசனத்தை குறித்து தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, அந்த தரிசனத்திலே அவர் பார்த்தது பரலோகத்தில் அவருக்காய் கட்டப்பட்டு கொண்டிருந்த வீடு. அது அவர் பூமியிலே கர்த்தருக்கென்று எதை செய்து கொண்டிருக்கிறாரோ, பூமியிலே எந்தெந்த காரியங்களை கர்த்தருக்காக செய்து கொண்டிருக்கிறாரோ அதற்கேற்றபடி அவருக்கு அங்கே வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. சில வீடுகள் அழகா இருக்கிறது, சில வீடுகள் மிகவும் பிரமாண்டமா இருக்கிறது. ஆனால் இவருடைய வீடு பாதியிலே கட்டப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர் உணர்ந்து கொண்டார், இதை எனக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். என்னுடைய வீடு பரலோகத்திலே கர்த்தருக்காக கட்டி கொண்டிருக்கிற வீடு, நான் பூமியில எப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அதே போலதான் அங்கு இருக்கிறது. நான் செய்கிற கர்த்தருடைய காரியங்களை, கிரியைகளை பொறுத்து எனக்காக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார். அவர் அதை உணர்ந்து அவர் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார். தேவ ஜனமே, ஒரு நாள் ஒருவன் மிகவும் ஒரு குளிரான ஒரு நாட்டிலே ஒரு வயதான ஒரு தாயார், அவர்கள் அந்த குளிர் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமான பனி பெய்து கொண்டிருக்கிறது. இந்த சிறுவன் தான் வைத்திருந்த ஜாக்கெட், அந்த தெர்மல் ஜாக்கெட் எடுத்துட்டு போயிட்டு அந்த தாயாருக்கு, அந்த வயதான தாயாருக்கு அதை கொடுத்து அவரிடத்தில் கேட்கிறான், அவங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று சொல்லி. எனக்கு சாப்பிடுவதற்கு எனக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த சிறுவன் தன் தகப்பனிடத்திலே, அப்பா அந்த தாயாருக்கு, அந்த பாட்டிக்கு நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுங்க என்று சொல்லி அவன் ஒரு ரொட்டியை வாங்கி கொடுக்கிறான், ஒரு பிரெட் வாங்கி கொடுக்குறாங்க. இப்பொழுது இந்த சிறுவனுடைய செயலிலே நாம் பார்க்கிறோம், அன்பை பார்க்கிறோம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கத்தை பார்க்கிறோம். இந்த சிறுவனை குறித்து ஒருவருக்கு ஒரு தரிசனம் வருகிறது. இந்த சிறுவனுக்கு பரலோகத்திலே பெரிய பங்களா இருக்கிறது, பயங்கரமான ஒரு வீடு இருக்கிறது, அழகாக இருக்கிறது. அப்பொழுது அந்த நபர் கேட்கிறார், என்னுடைய வீடு ஏன் பாதியிலே இருக்கு, இந்த சிறுவனுடைய வீடு ஏன் இவ்வளோ அழகா இருக்கிறது? நீ பூமியில எதை செய்கிறையோ,
நீ பூமியில எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறையோ அவைகள் பரலோகத்தில் உனக்காக சேர்த்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். அங்கே பூச்சியும் திரும்பும் அங்கே அழித்து விடாது. தேவ ஜனமே, கைவேலை அல்லாத ஒரு வீடு நமக்காய் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் கர்த்தர் சொல்லியிருந்தார், ஆபிரகாமே நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி. ஆபிரகாம் எதிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்? ஆபிரகாம் கூடாரவாசியாய் இருந்தார். ஆபிரகாம் போகிற இடமெல்லாம் கூடாரத்தை அவர் நிறுவி கூடாரத்தை அங்கே நாட்டி அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார். கர்த்தர் சொல்லுவார், நீ இங்கிருந்து பெத்தேலுக்கு போ, இங்கிருந்து இந்த இடத்திற்கு போ, இங்கிருந்து இங்கே போ என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு அவர் போய் கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் சொல்லியிருந்தார், நான் உன் வம்சத்தை ஆஸ்வதிப்பேன், உனக்கு பிள்ளைகளை கொடுப்பேன், பிள்ளையை கொடுத்து உன் பிள்ளையை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் உன் சந்ததியை என்று சொல்லியிருந்தார். ஆனால் ஆபிரகாம் கூடாரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு கூடாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆபிரகாமுக்கு எப்படி தேசம் கொடுக்கப்படும், எப்படி சந்ததிகள் வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருகும் என்று சொல்லி அவர் கேள்வி கேட்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த சரீரமாகிய கூடாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கானானை வாக்கு பண்ணினார், நமக்கு பரலோகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். நாமும் பரலோக ராஜ்யத்திற்கு நேராக போவதற்கு இந்த கூடாரத்திலே, இந்த மாம்சம் என்னும் தேகத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் மரித்து விட்டால் அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிறதான ஆவி போனதுக்கு அப்புறம் இந்த பாடி எப்போ எடுப்பீங்கன்னு தான் கேட்பாங்க. அந்த மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த மனிதனுடைய பெயரை சொல்லுவாங்க, எப்படிப்பா இருக்கிறீங்க. ஆனால் அந்த மனிதன் மரித்ததுக்கு அப்புறம் அந்த மனிதனுடைய சரீரத்தை அவர்கள் அந்த மனிதனுடைய பெயரை சொல்ல மாட்டாங்க, எப்போ எடுக்க போறீங்கப்பா. ஏனென்றால் அந்த மனிதன் இந்த கூடாரத்தை விட்டு ஆவியின் கூடாரத்திற்குள்ளே மாறி விடுகிறான். இந்த மாம்ச தேகத்தை விட்டு ஆவியின் தேகத்திற்குள்ளே போய்விடுகிறான். தேவ ஜனமே, நமக்குள்ள 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று மாம்சத்திற்குரிய மனிதன், இன்னொன்று ஆவிக்குரிய மனிதன். மாம்சத்தின் மனிதன் நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டினாலோ நாம் தூங்குவதிலே அவன் பலன் கொள்கிறான், உடற்பயிற்சியில் பலன் கொள்கிறான். ஆனால் ஆவிக்குரிய மனிதன் எதனாலே பலன் கொள்கிறான் பார்க்கும் பொழுது ஆவியின் காரியங்களினால பலன் கொள்கிறான். நாம் மாம்சத்தை நாம் அடக்கி ஆடுவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். மாம்சத்திலே செய்கிறதான காரியங்களுக்கு இந்த பூமியிலே அதற்கேற்ற பலன் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். நாம் 2 கொரிந்தியர் அந்த 5ஆம் அதிகாரத்தை மறுபடியும் நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஹல்லேலூயா. 10ஆம் வசனம், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, சரீரத்தில் நாம் செய்கிறதான எல்லா விதமான காரியத்திற்கு நன்மைக்காவது தீமைக்காவது நாம் கர்த்தருடைய நியாயஸ்தானத்திற்கு நிற்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே தேவன் அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருந்தார். அவர் எரிச்சல், அவர் பாவத்தை பார சுத்த கணராக இருந்தார். புதிய ஏற்பாட்டிலும் அதே போலதான். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே கிருபை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து இந்த சிலுவையிலே மரித்ததினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆனாலும் அவருக்குள்ள இப்பொழுது கிருபை நிமித்தமாக நம்ம பாவங்களை அவர் பாவங்களுக்கு தக்கதாக தண்டியாமல் இருக்கிறார். அதனாலே நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு மீறி நடப்போமா, நடக்கலாமா என்று கேட்டால் இல்லை. கர்த்தருடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நாம் நடக்க வேண்டும். லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது சகரியா எலிசபெத் தம்பதி இருக்கிறார்கள். சகரியா அவன் ஆசாரியனாக இருக்கிறார். இந்த சகரியாவை பற்றி எழுதியிருக்கிறது லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே. இந்த சகரியா கர்த்தருடைய கட்டளைகளின்படி நியாயங்களின்படி அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த சகரியாவுக்கு
குழந்தை இல்லாமல் இருந்தது. இந்த சகரியாவுடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்களிலே அநேக நிந்தைகளை பட்டு கொண்டிருக்கிறார். இந்த சகரியா யார்? அவர் அநேக ஜனங்களுடைய பாவங்களுக்காக போய் ஜெபித்து அவர் தூபம் காட்டுகிற ஒரு ஆசாரியனாக இருக்கிறார் தேவாலயத்திலே. சகரியா வயதான பொழுது தேவதூதன் தோன்றி, சகரியாவே, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று சொல்லி சகரியாவிடத்திலே தேவதூதன் காபிரியல் என்னும் தூதன் பேசுகிறார். தேவ ஜனமே, அநேக நாட்களிலே நாம் செய்கிற சில காரியங்களுக்கு நாம் உத்தரவாதம் எடுக்க வேண்டும். சகரியா அவன் வயதாகிவிட்டது, ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறார். சகரியாவை பற்றி பார்க்கும் பொழுது அவர் நீதிமானா இருக்கிறாராம். எலிசபெத் அவர்கள் நீதிமான்களா இருக்கிறாங்களாம். எத்தனையோ நிந்தைகள் வந்திருந்தது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க, அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் யோவான் ஸ்நானகனுக்கு, இந்த சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்த மகன் யோவான் ஸ்நானகன், அவன் கற்பத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருந்தான். தேவ ஜனமே, சகரியாவின் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் பிறந்தது. அவர்கள் கர்த்தருக்காக உண்மையா இருந்தார்கள். கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தாங்க, முறுமுறுக்கவே இல்லை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த இடத்துல முறுமுறுத்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தருடைய கட்டளையின்படி, நியாயங்களின்படி, நீதியின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சகரியா எலிசபெத் தம்பதி புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய காரியத்தை படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ தூதனை பார்க்கிறார்கள். தேவ தூதன் சகரியாவிடத்தில் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். இந்த சரீரமானது, இதை ஜீவனானது விழுங்கும். பரலோகத்தில் இருக்கிற நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கைவேலையல்லாத அந்த பொன் வீடு நமக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பூமியும் அதிலுள்ள காரியமும் எல்லாம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. வானத்தில் உள்ள சத்துவங்களும் நட்சத்திரங்களும் மற்ற எல்லாமே விழுந்து எரிந்து போகும். மேகங்கள், வானங்கள் பாயை போல சுருண்டுவிடும். இந்த பூமியானது அழிந்துவிடும். ஆனால் மனிதர்களாகிய நாம், கர்த்தருடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட நாம், நமக்காக ஆயத்தம் பட்டிருக்கிற ஸ்தலத்திற்குள்ளே நாம் போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். இந்த வார்த்தையானது நிச்சயமாக உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில எங்கு நாம் சென்றாலும் சரி, பரலோகத்திற்குரிய காரியங்களை நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய வீடு, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு, ஹல்லேலூயா, நித்திய வீடு நமக்கு இருக்கிறது. பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தேவான் என்னும் ஒரு மனிதன் இருக்கிறான். நான் முடிக்க விரும்புகிறேன். ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்ல போகிறாங்க. சவுல் ஸ்தேவானை கொல்லும்படிக்கு அவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து விட்டான். இப்பொழுது ஜனங்கள் ஸ்தேவானை கொல்லுவதற்கு கற்களை எடுத்து அடிக்கிறார்கள். ஸ்தேவானின் கண்கள் திறக்கப்பட்டது, பரலோகம் திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்த்து நின்று கொண்டிருக்கிறார். ஸ்தேவானுடைய மரண சரீரம் அது சாக போகும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய சரீரம் உயிர்த்தெழுந்து அது பரலோகத்திலே தேவனோடு கூட போவதற்கு ஆயத்தமாகிறது. இது ஸ்தேவான் குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் 56ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அடிக்கப்பட்டு அது கல்லறையிலே வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் சரீரமானது 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தது. அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்டது, அழிவில்லாததாய் எழுந்திருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்காக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்தார்கள். கர்த்தருக்காக மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்குவதற்கு, ஆராதிப்பதற்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி பிரித்து ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கையை வைத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தரை வணங்கி வந்தார்கள். இந்த ஆசரிப்பு கூடாரம், நன்றா பார்த்த கூடாரம், இந்த கூடாரத்தை சாலமோன் ராஜா அவர் தேவாலயத்தை கட்டுகிறார். தேவ ஜனமே, கூடாரம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் ஒரு நித்தியமான ஒரு ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆவியிலே. அப்படி என்று சொன்னால் உங்களை சரீரமாகிய கூடாரத்திற்கென்று ஒரு நித்திய வீடு ஒன்று ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அதனாலே சோர்ந்து போக வேண்டாம், அதனாலே நீங்கள் கலங்க வேண்டாம். இந்த பூமியிலே நாம் வாழுகிற நாட்கள் சில 100 வருடங்கள்.
80 வருடம் 100 வருடம், ஆனால் பரலோகத்தில் நித்தியமாக வாழப்போகிறோம். நாம் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வைப்போம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கூடாரவாசியாக இருந்தான், ஆனால் ஆபிரகாமின் சந்ததிக்கு கானான் தேசம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு இஸ்ரவேல் என்று சொல்ல அழைக்கப்படுகிற ஜனங்கள் எங்கிருந்து உருவானார்கள்? அவர்களுக்கு ஒரு தேசம் இல்லாதிருந்தது. கர்த்தர் கானானியர்களை துரத்தி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு அந்த தேசத்தை கொடுத்தார். அப்படியே தேவதூதர்களை கர்த்தர் துரத்தி, வானத்திலிருந்து விழுந்த தேவதூதை துரத்தி உங்களுக்கும் எனக்கும் பரலோக கானானை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த பாடலை ஒரு விசையாக பாடுவோமா? எத்தனை பேருக்கு அந்த பாடல் தெரியும்? என்னோடு சேர்ந்து பாடுங்க. பூமியின் கூடாரமென்றும் பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரமென்னும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவேன், கண்டடைந்து வாழ்ந்திடுவேன். தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் கலைந்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். மண்ணின் சாயலை நான் கலைந்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். தேவ ஜனமே, ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு இல்லாத காரியத்தை குறித்து நாம் பேசவில்லை, இருக்கிற காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு போலியான காரியத்தை குறித்து நாம் தியானிக்கவில்லை, நிதர்சனமான உண்மையான காரியத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பார்ப்பது வேணா போலியா இருக்கலாம், ஆனால் காணக்கூடாத ஒரு உலகம் இருக்கிறது, அது உண்மையானவை. காணக்கூடாத உலகத்திலிருந்து காணக்கூடியவைகள் உருவாயிற்று. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனை உங்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். உங்கள் மாம்சீக மனிதனை பார்க்க முடியும். ஏன் தெரியுமா? நீங்கள் மாம்சத்தில் இருக்கிறீங்க. அதுவே நீங்க கர்த்தருடைய நாளிலே யோவான் ஆவிக்குள்ளாய் மாறின போது ஆவிக்குரிய ரகசியங்களை யோவான் பத்மு தீவிலே வெளிப்படுத்தின புஸ்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே கைவேலை அல்லாத பொன் வீட்டிற்காக ஆயத்தமாகுவோம். கர்த்தர் அநேக காரியங்களிலே நமக்கு பேசி கொண்டிருக்கிறார், நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாம் பயப்பட வேண்டாம், நாம் பயப்பட வேண்டாம். பயமானது கர்த்தரால் உண்டானவை அல்ல. பயத்தை கர்த்தர் கொண்டு வரவில்லை, பயத்தை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதே நமக்காய் கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். பிதாவோடு சேர்த்துக் கொள்வதற்காய் வந்தார். ஆபிரகாமின் கூடாரம் கானான் தேசமாய் மாறினது. ஆபிரகாம் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் கழித்து எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டு கானானுக்கு நடத்தப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் உலகமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு, இயேசுவினால் மீட்கப்பட்டு பரலோக கானானுக்கு நடத்தி கொண்டு பட்டிருக்கிறோம். தேவ ஜனமே, நாம் மிகுந்த சந்தோஷத்தோடு, நாம் எதிர்பார்ப்போடு நாம் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருப்போம். நம் சரீரத்தில் உள்ள பாவங்களையும்
இச்சைகளையும் சரீரத்தினுடைய எல்லா விதமான காரியங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக அதை அடிமையாக்கி ஆவிலே வளருவோம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? பிரதர், இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்கிற ஜனங்கள் யாராவது இருப்பீங்க என்று சொன்னா நீங்க காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். I would like to pray for you. நீங்கள் கர்த்தருக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க விரும்புகிறீங்களா? கர்த்தருக்காக உங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு ரீடெடிகேட் பண்ண விரும்புகிறீங்களா? கைவேலை அல்லாத பொன் வீடு உங்களுக்காக ஆயத்தமாக இருப்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பூமியிலே வாழ்கிற நாட்கள் அது மிகவும் கஷ்டத்தோடு வேதனையோடு சில நாட்கள் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்க நாம் எல்லாருக்கும் ஒரு கைவேலை அல்லாத வீடு ஆயத்தமாகிறது நாம் இயேசுவோடு இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. அநேகருடைய கர்த்தர் பேசியிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைக்காய் நன்றி. கைவேலை அல்லாத பொன் வீட்டிலே எங்களை சேர்த்துக் கொள்வதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த பூமியிலே உபத்திரம் உண்டு, இந்த பூமியிலே பாடுகள் உண்டு, இந்த பூமியிலே எல்லா விதமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியானது உம்முடைய வருகைக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. இந்த பூமியின் ஜனங்கள் எல்லாரும், ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆயத்தமாகிறார்கள், ஒரு கூட்டம் ஜனங்கள் பாவத்துடைய உழண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைகளை, நாங்கள் தியானித்த வார்த்தைகளை நீர் அங்கீகரித்ததுக்காய் நன்றியப்பா. எங்களோடு பேசினதற்காய் நன்றியப்பா. அதை நீர் உறுதிப்படுத்தினதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக ஆயத்தம் செய்திருக்க ஸ்தலத்தை நாங்கள் சுதந்திரிக்க போகிறோம். அந்த பரலோக காண ஒரு மோசையை போல ஆவியானவரை நடத்தி கொண்டு போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். என் சகோதர சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். ஆன்லைன் மூலமாக ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொன்ன ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை, நீர் எனக்கு ஆண்டவரே ஆவியில இணைத்த சகோதர சகோதரிகளை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, அவர்களோடு கூட இருந்து இந்த கை வேலையில்லாத பொன் வீட்டை சுதந்திரிப்பதற்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. பூமியின் கூடாரம், இந்த சரீர மாம்ச தேகம் இது ஒளிந்து போனாலும் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்க ஆவியின் தேகத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிற, நாங்கள் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றும் இல்லை, அப்பேற்பட்ட ஸ்தலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். உம்மோடு கூட நித்தியமாய் வாழப் போகிறோம். எங்களை ஆயத்தப்படுத்துங்க. பாரமான யாவற்றையும் கலைத்து நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. நன்மை செய்தால் தீமை செய்தால் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீர் நியாய தீர்ப்பு கொடுக்குறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த பூமியில நாங்கள் நன்மை செய்து பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த கூடாரம் இது மறைந்து போகும் பொழுது, ஜீவனானது மரணத்தை விழுங்கும் பொழுது நாங்கள் உம்மோடு கூட இருப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஆன்லைன் மூலமாக அநேக ஜனங்கள் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்பதற்கு உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருக்காய் நன்றி. குடும்பத்தில் இருக்க பாரங்கள், பிரச்சனைகள், கடன் சுமைகள், தேவைகள், பிள்ளைகளை குறித்த பாரங்கள், திருமணம் காரியங்கள், குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அதினதின் காலத்திலே செய்ய வல்லவர். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, எங்கள் ஜெபத்திற்கு நீர் செவிசாய்க்கிற தேவன். எங்கள் ஜெபத்திற்கு ஆமென்றும் ஆமென்றும் செவிசாய்க்கிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக.